சாப்டர் 4லேருந்து 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். The following particulars are available in respect of a business carried by a partnership firm. Profit earned 2016 25,000, 2017 23,000, 2018 26,000. Okay, profit கொடுத்துருக்காங்க 3 years ஓட profit. Profit of 2016 includes a non-recurring income of 2,500. அதாவது non-recurring income வந்து include ஆயிருக்கு எதில் 2016 ப்ராஃபிட்டில். ஓகே, ஸோ அது லெஸ் பண்ணணும். தென் 2017 ஓட ப்ராஃபிட்டில் ரெடியூஸ் ஆயிருக்கு 3,500. எதனால்? ஏன்னா ஸ்டாக் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு ஃபயர்னால. ஸோ 3,500 ரெடியூஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ தென் 4th வந்து the stock was not insured. ஸ்டாக் வந்து இன்ஷூர் பண்ணி வைக்கலை, பட் இட்ஸ் டிசைடட் டு இன்ஷூர் த ஸ்டாக் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் இன்ஷூர் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி 250 per annum. ஒரு 1 இயருக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து 250. ஓகே, யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆஃப் த ஃபோம் ஆன் த பேசிஸ் ஆஃப் 2 years பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் தி லாஸ்ட் 3 years. ஓகே, எத்தனை இயர்ஸ் பர்ச்சேஸ்? 2 years பர்ச்சேஸ் குட்வில் போடணும். ஓகே, நவ் 5th ப்ராப்ளம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணும்? கால்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். ஓகே, calculation of adjusted profit. Okay, so particulars 2016, then 2017, then 2018. okay, first என்ன ப்ராஃபிட் எடுத்துக்கணும் இல்லையா? ப்ராஃபிட் 25,000, 23,000, then 2018க்கு வந்து 26,000. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் ஆஃப் 2016 இன்க்ளூட்ஸ் அ நான் ரெக்கரிங் இன்கம். எப்பயுமே நான் ரெக்கரிங் இன்கம்னா என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். அது வந்து இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறாங்க, அப்போ லெஸ் பண்ணணும் இல்லையா? லெஸ் நான் ரெக்கரிங் இன்கம். ஓகே, எதுக்கு? 2016க்கு. ஸோ வெறும் 2016க்கு மட்டும்தான் லெஸ் பண்ணணும், மீதி 2 yearsக்கு லெஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ என்ன ஆகும்? 25,000 2,500 போச்சுன்னா 22,500. ஓகே, நான் இதில் 23,000 26,000. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2000 ப்ராஃபிட் ஆஃப் 2017 இஸ் ரெடியூஸ்டு பை 3,500 டியூ டு ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர். அதாவது ஸ்டாக் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு இல்லையா ஃபயர் மூலிமா. ஸோ இப்போ என்ன பண்ணும்? இஸ் ரெடியூஸ்டு பை 3,000. அப்போ கம்மியாக இருக்குது. அங்கே கம்மியாக இருக்குன்னா இங்கே என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க? ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ்னா கம்மியாக இருக்குன்றாங்க. அப்போ கம்மியாக இருக்குன்னா நாம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ஸ்டாக் டெஸ்ட்ராய் பை ஃபயர். ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயரை ஏன்னா அவங்க கொடுத்தது, அவங்க என்ன சொல்கிறாங்க? ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் ஆயிருக்குன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும். எப்போ? 2017. அப்போது 3,500. ஓகே, இதுக்கும் கிடையாது, இதுக்கும் கிடையாது. ஸோ 22,500 இல்லையா? இது 500. 23,000 ப்ளஸ் 3,500 26,500. ஓகே, இங்கே 26. ஓகே, தென் அடுத்தது என்ன கொடுத்துருக்கு? இந்த ஸ்டாக் வாஸ் நாட் இன்ஷூர். ஸ்டாக் வந்து இன்ஷூர் பண்ணி வைக்கல, ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? டிசைட் பண்ணியிருக்காங்களாம் ஃபியூச்சரில் ஸ்டாக்கை வந்து இன்ஷூர் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து 250 கட்ட வேண்டியதாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம எங்கே என்ன பண்ணணும்? எல்லாமே பர்டிகுலர் இயர் கொடுக்கல இல்லையா? இந்த இயர்னு கொடுக்கல. ஸோ லெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பர் ஆனம் கொடுத்துருக்கு. பர் ஆனம்னா 1 time. ஸோ
இன்சூரன்ஸ் ப்ரீமியமை லெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 250 லெஸ் பண்ணால் ஓகே 0.5 இங்கே என்ன இருக்கும் 4 2 போச்சுன்னா 2 22 இங்கே 50 250 26 இங்கே 750 இல்லையா 25. ஸோ அது ப்ராஃபிட். இது என்னது? இது ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? டோட்டல் ப்ராஃபிட் வந்து that is 22,250, then 26,250, 25,750. okay, so add பண்ணா என்ன ஆகும்? 0 5 10 15 1 7 plus 2 9 9 plus 2 11 12 2 carry over 1 6 plus 5 11 11 plus 2 13 14 carry over 1 2 4 6 7. so 74,250 total profit. okay, now average profit என்னது? formula total profit divided by number of years இல்லையா? total profit divided by number of years. so total profit 74,250 then divided by எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 years கொடுத்துருக்காங்க. so divided by 3 which gives 3 times 2 is 6 இல்லையா? then 14 வரும். 374,250 இல்லையா? 3 times 2 is 6 sorry 1 4 3 times 3 is 9 3 times 4 is 12 so 2 22 3 times 2 is so 3 times 7 is 21 1 5 3 times 5 is 15 so 0 இல்லையா? so 24,750. okay, average profit என்னது? average profit equals rupees 24,750. okay, average profit. இப்போ valuation of goodwill என்னது? formula average profit into number of years of purchase. okay, இப்போ average profit வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 24,750 into எத்தனை years of purchase? 2 years இல்லையா? 2 years purchase இல்லையா? into 2 that gives 0 5 times 2 is 10 1 14 15 1 4 2s are 8 8 plus 1 9 2 times 2 is 4. அப்போ goodwill வந்து rupees 49,500. okay, இப்போ calculation of adjusted profit பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸோட ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. தென் நான் ரெக்கரிங் இன்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 2016 மட்டும்தான் நான் ரெக்கரிங் இன்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்க்ளூட் ஆயிருக்குன்றாங்க. அதை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, லெஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு மீதி அப்படியே போட்டுட்டு இப்போது ஸ்டாக் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுது ஃபயர்னால. அதனால் ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. எப்போது? 2017க்கு. ஓகே, அப்போ அங்கே வந்து அவங்களே ரெடியூஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர் வந்து ஆட் பண்ணிக்கணும் 2017க்கு 3,500. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து இன்ன வரைக்கும் இன்ஷூர் பண்ணலை. ஸ்டாக்கை வந்து இன்ஷூர் பண்ணலை. அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க பின்னாடி வந்து இன்ஷூர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போது இங்கே என்ன பண்ணணும்? பர்டிகுலர் இயர் கிடையாது, ஆனால் வருஷம் ப்ரீமியம் கட்டிகிட்டே இருக்கணும் இல்லையா? அதுதான் 250 லெஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் லெஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் பண்ணிட்டா 2016க்கு இவ்வளோ வருது, 2017க்கு ப்ராஃபிட், அப்புறம் 2000. இதெல்லாம் எப்போ? அட்ஜஸ்ட்மெண்ட்டு
பண்ண பிறகு வர ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட், டோட்டல் ப்ராஃபிட் 3 வருஷத்தோட டோட்டல் ப்ராஃபிட் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் பண்ணால் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குட்வில் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸை மல்டிப்ளை பண்ணால் குட்வில் கிடைக்கும். ஓகே, தட்ஸ் இட்.